ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோட்டோ எம்ப்ராய்டரியோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 கிளாஸ் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரே டவுட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சா போதுமா மேம்? அந்த நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்க மாதிரி இருக்குது, இதில் மேலே தோரணம் போட்டேன்ல மேம், அதுக்கெலாம் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சா போதுமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சா போதும் மேம். ஏன்னா அது எல்லாமே ஒரே ஆர்டராக இருக்கக்கூடாது. சும்மா வேறு இடத்துல இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த இமேஜில் வந்து நானே எங்கள் அக்காவும் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சன்னு, ஒரு குட்டி குட்டி பொக்கே ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல ஓவரால், அந்த இது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துறேன் மேம். அதில் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். இப்போ அடுத்த அந்த டாபிக் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு சைஸ் வச்சு கூட போடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு காயின் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த ரவுண்டுக்குள்ளே தான் போடணும், ஏன்னா அந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒர்க் பண்ணி காய்ங்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த இமேஜ் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கேன். உங்கள் கஸ்டமர் விருப்பப்படி நீங்கள் வந்து கலர்லேயும் எடுக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு இதுக்கு வந்து சென்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க மேம். ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, நார்மலாக சென்டர் வச்சுட்டு மொத்தம் 5 லைன் போடணும். 1 ஈக்குவலாக கொஞ்சம், 2 3 4 5 4 கொஞ்சம் இங்கே தள்ளி போட்டுக்கிறேன். 4 5 மொத்தம் 5 லைன் போடுற மாதிரி போட்டுக்கோங்க மேம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க, நீட்டி விடுறேன். 1 2 3 4 5 இப்போ நான் நீட்டி விட்ருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 இதான் நமக்கு தேவையான மிட் பாயிண்ட்டு. எப்பவும் போல் வந்து த்ரெட் அதில் லோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் மேம், இதுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு த்ரெட்டை 3ஆக பிரித்து போடுவோம், அப்படி போடக்கூடாது. இதுக்கு வந்து ஃபுல் த்ரெட்டு மொத்தமாக 6 நூல் எடுத்துக்கணும். நம்ம எப்போயுமே எடுப்போம்ல ஒரு ஊசி, அதை விட கொஞ்சம் தினமானது எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 6 நூல் வந்து உள்ளே போடும்ல, அது மாதிரி எடுத்துக்கிட்டு எப்பயுமே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 ஓகேங்களா? இந்த 5 மார்க்கிங் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நான் நூல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேம், ஏன்னா 6 நூலில் ஃபஸ்ட்டு இந்த 1ல் போய் விடுங்க உள்ள. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையில்லை. 1ல் விட்டாச்சா, அதுக்கடுத்து பேக் சைடு திருப்பி 2லேருந்து எடுங்க. இப்படி எடுங்க மேம், ஒரே இடத்துல குத்தாதீங்க, ரொம்ப பந்துன்னு ஆயிரும். திரும்பி எடுத்த இடத்துல இறக்குறீங்க. திரும்ப என்ன பண்ணணும், அடுத்து 3ல் உள்ள இறக்கிட்டேன். திரும்ப எடுத்த இடத்துல இறக்கிறேன். அடுத்து திரும்ப 4 ஹோல்ஸ் போடாமல் என்ன ரீசனுக்காகவும் ஒர்க் பண்ணக்கூடாது மேம். ஃபோட்டோவில் நம்ம நார்மல் துணி மாதிரி கிடையாது. ஒரு இடத்துல ஃபோட்டோ கிழிஞ்சாலும் நீங்கள் இருந்து பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டு, ஆமாம் தானே? ஸோ எந்த சுச்சுவேஷனுக்காகவும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி 5 ரெடி பண்ணிட்டேன். நூல் எது இழுத்துருந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி இழுத்து விடணும். ஓகே, இந்த மாதிரி 5 போட்டிங்களா? இதுக்கடுத்து வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேம். ஒன்றுமே இல்லை, அந்த உள்ளேருந்து வெளியே எடுத்துருங்க. ஹோல்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதே இடத்துல தான் வெளியே வந்துடுச்சு. இப்போ இறக்கிருக்கீங்கல்ல, இறக்குனதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்லேருந்து எடுங்க, கொஞ்சம் கீழே தள்ளி, ஓகேங்களா? அடியில் வெளியே வர்ற மாதிரி. இதுக்கடுத்து அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு 1ல் இது நூலை அடியில் விடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். 1ல் என்ன பண்ணுறேன், நூல் அடியில் விட்டால் 2 விட்டுட்டு அடுத்து 3ல் 1 விட்டுறணும். 3 விட்டாச்சா, அப்போ அடுத்து 1 விட்டுட்டா 5. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இப்போ போட்டோம்னா அதை விட்டுறணும். இப்போ 3வது போயிடணும். 1 விட்டு போடணும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்கே நல்லா பாருங்கள். இப்போ நான் இந்த லைனில் போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது, இந்த லைனை விட்டுட்டு இதில் போடணும்.
ஓகேவா? இப்போ இந்த லைனில் போட்டிருக்கேன். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த லைனை விட்டுட்டு இதில் போடணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த லைனை விட்டுட்டு இதில் போடணும். இதை விட்டுட்டு இதில் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போடணும். ஓகேங்களா மேம்? இந்த லைன் விட்டுட்டு இதில் நல்ல சிம்பிள் லாஜிக் மேம். இப்போ இந்த லைனில் நான் போட்டேன். உங்களுக்கு தெரியுதா? நூல் அடியில் போயிருக்கு தெரியுதா? அப்போ இதை விட்டுறணும், இங்கே போகணும். இப்போ இங்கே எடுத்துட்டேன்னா அடுத்து என்ன பண்ணணும்? இதை விட்டுட்டு இங்கே போட்டேன். அப்போ இதை விட்டுட்டு அடுத்து இதில். அப்போ இங்கே பாருங்கள், இதில் போட்டேன், இதை விட்டுட்டு இதில். புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஓவரால் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குமா. இதை சுற்றி நம்ம சில்க் இது போடுவோம்ல, ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட் ஒர்க்குனே வருது, ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவீங்கள்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஓவரால் ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, நூல் அப்படியே பிடிச்சி இழுத்து இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரோஸ் பெட்டல் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சின்ன க்யூட்டாக போடணும். ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அழகெல்லாம் போயிடும். இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க மேம். ஏன்னா வேகமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த இதை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். நல்லா பாருங்கள். இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடாது, அந்த ஃப்ளோவிலே விட்டுறணும். அப்படியே சும்மா அப்படியே லேசாக ஒரு இது மாதிரி விடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு என்னாட் போடுறதுக்கு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பவும் நம்ம பண்ணுற மெத்தடு தான். பேக் சைடு திருப்பி என்னாட் போடணும். இவ்வளோ லென்த் இருக்கப்பயே பேக்கில் இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலுக்கு அடியில் இல்லாட்டி முன்னாடி நல்லா பாருங்கள், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோல் போட்டு இறக்கிறீங்க. இதுக்குள்ளே கிழிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வெளியே தெரிய போகிறது இல்லைல்ல. ஓகேவா? பேக் சைடு திருப்பி எப்பயும் போல் ஒரு சின்ன லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்பில் என்னாட் போட்டுருங்க. இப்போ அதே மாதிரி நல்லா கவனிங்க. இங்கனக்குள்ளே நம்ம முடிச்சு போட்டோம். ஆமாம், அதை இங்கனக்குள்ளே முடிச்சு போட்டோம்னா